ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரில் நடைபெற்ற கிரண்டிக் 24H ஐரோப்பிய எண்டூரன்ஸ் சாம்பியன்ஷிப் சீரிஸ் 2025 கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமார் அணி ஒட்டுமொத்தமாக 3வது இடத்தை பிடித்து சாதனை படைத்தது. இந்த வெற்றிக்காக அஜித்துக்கும் அவரது குழுவினருக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்துக்களையும் தமிழ்நாடு அரசின் சார்பாக நன்றியையும் தெரிவித்துள்ளார். இது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். நடிகர் அஜித் குமார் தொடர்ச்சியாக கார் ரேஸ் மீது தனக்கு இருக்கும் ஆர்வத்தை அழுத்தமாக வெளிப்படுத்தி வருகிறார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்த போதிலும் சினிமாவிலும் நடிப்பதற்கு இடையில் ரேஸுக்கென நேரம் ஒதுக்கி அதில் கவனம் செலுத்தி வருகிறார். 6 மாதம் சினிமாவுக்கும் 6 மாதம் ரேஸுக்கும் என பிரித்து இயங்கும் அஜித் குமார் ரேசிங் என தன் பெயரிலேயே ஒரு ரேசிங் கம்பெனியை கடந்த ஆண்டு ஆரம்பித்து கார் ரேஸ் போட்டிகளில் கலந்து வருகிறார். இந்த போட்டிகளில் அவருக்கு சில விபத்துகள் நடந்ததையும் அதிலிருந்து அவர் தப்பியதையும் பல வீடியோக்களில் நாம் பார்த்திருக்கிறோம். இந்நிலையில் துபாயில் நடைபெற்ற 24H கார் பந்தயத்தில் தகுதி சுற்றில் பங்கேற்ற அஜித் குமார் ரேசிங் அணி 7வது இடத்தை பிடித்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. தொடர்ந்து 992 பிரிவு கார் பந்தயத்தில் 3வது இடத்தை பிடித்து சாதனை படைத்த அஜித் குமார் ரேசிங் அணி இந்தியாவிற்கு பெருமையை தேடித்தந்தது. அதனைத் தொடர்ந்து போர்ச்சுகலில் நடைபெற்ற கார் ரேஸில் கலந்து கொண்டிருந்தார். தற்போது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் கார் ரேஸிலும் கலந்து கொண்டிருக்கிறார். அஜித் குமார் ரேசிங் அணி கிரெவென்டிக் 24H என்ற கார் பந்தயத்தில் பங்கேற்று 3வது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. குறிப்பாக அஜித்தின் அணி தாங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் முதல் 3 இடங்களுக்குள் வருவது என்பது அஜித் ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த வெற்றி குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் அஜித் குமாருக்கு நன்றி தெரிவித்து பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த பதிவில் நடிகரும் நண்பருமான அஜித் குமார் சாரின் கிரண்டிக் 24H ஐரோப்பிய எண்டூரன்ஸ் சாம்பியன்ஷிப் சீரிஸ் 2025 ஒட்டுமொத்தமாக 3ஆம் இடம் பிடித்தது அறிந்து மகிழ்ந்தோம். இந்த வெற்றியின் மூலம் சர்வதேச அளவில் கார் பந்தயத்தில் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் பெருமையடைய செய்துள்ள அஜித் குமார் சாருக்கும் அவருடைய குழுவினருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சர்வதேச போட்டியின் போது நம்முடைய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் லோகோவை கார் ரேசிங் உபகரணங்கள் மற்றும் ஜெர்சியில் பயன்படுத்தியதற்காக தமிழ்நாடு அரசு சார்பாக நன்றி தெரிவித்து மகிழ்கிறோம். அஜித் குமார் ரேசிங் டீம் ட்ராக்கில் இன்னும் பல வெற்றிகளை குவிக்கட்டும் என்று கூறியுள்ளார். அவரது இந்த பதிவு அஜித் ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்று வருகிறது. இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றி தெரிவித்து அஜித் குமார் ரேசிங் அணி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தமிழ்நாடு மற்றும் இந்திய மக்களுக்கு அஜித் குமார் மற்றும் அவரது ரேசிங் அணி தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறது. உங்கள் அன்பும் ஆதரவும் எப்போதும் எங்களுக்கு துணை நின்று வந்துள்ளன என பதிவிட்டிருந்தது. குட் பேட் அக்லி படத்தின் வெற்றியை தொடர்ந்து அஜித் தனது அடுத்த படத்தை இன்னும் அறிவிக்காமல் உள்ளார். அவர் மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிப்பார் என தகவல்கள் வெளிவந்துள்ளன.